வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏலத்துக்கு இயற்கை முறையில் எப்படி உரம் வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து என்னென்ன எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா, மாட்டு சாணம் எடுத்துருக்கோம், இலைகள் மக்கிய மண், அதாவது தலைச்சத்து, இது ரெண்டையும் கலந்து நம்ம இன்றைக்கி ஏலத்துக்கு உரம் வைக்க போகிறோம். முதல்ல இந்த சாணியில் கொஞ்சம் மிதிச்சுக்கிறோம். ஏன் மிதிக்கிறேன்னா அந்த கட்டிலாம் இல்லாமல் இருந்தால் பவுடராக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து ஓரளவுக்கு கட்டி இருக்கக்கூடாது. இல்லை காட்டு மாடு இருக்குது, அது எங்கள் தோட்டத்து பக்கம் வந்து போகிற சாணியை எடுத்து நாங்கள் சேகரித்து, ஏன்னா காட்டு மாடு சாணம் தான் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் மாதிரி இருக்கும். நம்ம நாட்டு மாடு சாணமே போட்டுக்கலாம். எங்களுக்கு வந்து இது ஃப்ரீயாக கிடைக்குது, அதனால் இதை எடுத்து நாங்கள் பயன்படுத்துகிறோம். தயாராகிடுச்சு, ரெண்டையும் ஒன்றா கலந்தாச்சு. ரெண்டையும் ஒன்றா கலந்து இப்போ செடிக்கு வைக்கலாம். ஏலை செடிக்கு தான் வைக்கணும். வாங்க காட்டுறேன். தட்டையெல்லாம் எடுத்தோம்னா, இது எடுக்கலாம் வண்டு வந்து தட்டையை தின்றோம். அதுக்காண்டி தான். இந்த காஞ்சதை எடுத்துட்டோம்னா வண்டியை போய் தங்காது. வண்டிக்கு போய் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்டியில் சாப்பிட ஆரம்பிச்சோம். ஆட்டு சாணம் வச்சிங்கன்னா செடி வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதாவது அது ஆட்டு சாணம் வந்து சூடு அதிகமாக இருக்கும் எருவில். அந்த எரு வச்சிங்கன்னா செடி காஞ்சி போயிடும். அதனால் இந்த பயிர் பார்த்திங்கன்னா குளிர்ச்சியை விரும்புகிற பயிர். அதுக்கு வந்து நம்ம மாட்டு சாணம் தான் கொடுக்குறோம். மாட்டு சாணம் வந்து குளிர்ச்சியான ஒரு எருவு. அது வந்து ஏலத்துக்கு வந்து நல்ல பயன் தரும். இப்படி அள்ளி இந்த மாதிரி தூறுகளில் இப்படி போட்டு விட்டுறணும். இப்படி போட்டு விட்டோம்னா எடுத்துக்கிறோம். இப்போ மழை பெய்யறதுனால எடுத்துக்கிறோம். இப்போ நம்மளுக்கு காய்களும் நிறையா காய்க்கும். பாருங்கள், காய் பெருசாக இருக்குது பாருங்கள். இதுக்கு முன்னாடி நாங்கள் விட்டோம், இந்த மாதிரி கொடுத்தோம். இயற்கை முறையில் ஒரு காய் இந்த அளவுக்கு வந்தாவே போதுமானது.